ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்ட்ரோ பார்த்து பார்ப்போம். As you have read earlier, O2 is utilized by the organisms to indirectly break down the simple molecules like glucose, amino acids, fatty acids. ஸோ இங்கே வந்துட்டு டைரக்ட்லி அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்பான். நீ என்ன பண்ணுவேன், அப்படியே வந்து ஒரு டிக் போட்டு டைரக்ட்லி மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன், செருப்புக்கள் அடிச்சிருவேன். ஏன்னா வந்து இந்த இன்டைரக்ட்லி டைரக்ட்லி அப்படின்ற ஒரு சின்ன இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸில் அப்படியே 4 மார்க் நக்கிட்டு போகிறது இருக்கும். பயாலஜியில் 4 மார்க்கு போச்சு அப்படின்னா அது ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலேயோ வந்து பிடிக்கணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த சாப்டரில் இந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்பான். மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சிஜன் வந்து எல்லா உயிரினங்களுக்குமே தேவை. ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம். எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுறோம்? இன்டைரக்ட்லி பிரேக்கிங். டைரக்ட்லி கிடையாது, இன்டைரக்ட்லி. எதை பிரேக் பண்ண போகிறோம்? சிம்பிளான மாலிகூல்ஸ், நாட் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ், சிம்பிள் மாலிகூல்ஸ். குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட்ஸ். குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த 3 சிம்பிளான விஷயத்தை பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதனால இங்கே இருக்காங்க, ஆக்சிஜன் நீ யூட்டிலைஸ் பண்ண போகிற. எதுக்காக யூட்டிலைஸ் பண்ண போகிற? சிம்பிளான விஷயத்தை பிரேக் பண்ணுறதுக்காக. அது என்ன சிம்பிளான 3 விஷயம்? அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், குளுக்கோஸ். இது 3 தான். மறந்துடாத, தயவு செஞ்சு மறந்துடாத. டைரக்ட்லி கிடையாது, இன்டைரக்ட்லி மறந்துடாத. ஓகே சரி, ஓகே ஃபைன். இதெல்லாமே வந்து நீ சொல்லிட்ட, இதெல்லாமே வந்து எனக்கு தேவை. யூட்டிலைஸ் பண்ணுற ஆக்சிஜன் இதனால் எனக்கு என்ன பயன்னா, நிறைய எனர்ஜி டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நீ வந்து ஓடுற, குதிக்கிற, லவ் பண்ணுற, பொண்டாட்டிகிட்ட சரிப்படி வாங்க, சாரி உங்களை லவர்கிட்ட சரிப்படி வாங்குற, அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுவீங்கள்ல. இந்த மாதிரி நிறைய வேலைத்தனை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜிக்காக தான் வந்து இவ்வளோ பாடம் நீ படுற, ஓகேவா? அட் த சேம் டைம் carbon dioxide, CO2, which is harmful, is also released during the above catabolic reactions. Catabolic breakdown ஆகுறப்ப என்ன ஆகும்? அப்படியே வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ஜினில் வந்து வேலை பார்க்குது. அந்த இன்ஜின் தான் ஒரு ஆக்சிஜன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா அப்படின்னா, ஸோ அதுலேருந்து அவுட்புட் வருது. இப்போ ஒரு இந்த மாதிரி யூட்டிலைஸ்லாம் நல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஹீட் இருக்குது. ஹீட்டில் வந்து எக்ஸாக்டாக புகையை வெளியே வருது. அந்த புகை உனக்கு நல்லதா? இல்லை, கெட்டது. ஸோ அந்த மாதிரி புகை என்ன பண்ணணும்? எக்ஸாஸ்ட் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம். அதே தான் நம்ம உடம்புலையும் நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற தீய சக்தி, அப்பால் இப்போ சாத்தானே அப்படிங்கிற மாதிரி அந்த தீய சக்தியை வந்து நம்ம வெளியே அனுப்புகிறோம். அந்த வெளியே அனுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்லாம் நடக்க போகுது. அதான் இங்கே சொல்ல வராங்க. இட் இஸ் தேர்ஃபார் எவிடென்ட் தட் O2 has been continuously provided to the cells and CO2 produced by the cells have to be released அவுட் கண்டினியூஸ்லி. ஸோ இங்கே நான் இந்த சைட்லேயே எழுதியிருக்கேன் பாருங்கள். O2 வந்துட்டு டு த செல், CO2 வந்து பை த செல். CO2 வந்து செல்ஸ் பிரேக் டவுன் ஆகுது. கெட்டபாலிக்னா என்னது? பெரிய பெரிய விஷயம் வந்து உடஞ்சு வருது. அனபாலிக்னா பில்டிங் அப், அப்படியே வந்து சிறுக உன் காதலை சேர்த்து. அனபாலிக்கு கெட்டபாலிக்கு காதல் தான். நம்ம எங்கே போனால் நம்ம லவ்வே அவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம லவ் விட்டு நீ எதுக்கு அங்கே போகணும்? இப்போது கெட்டபாலிக் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு அனபாலிக்லேருந்து போகணும். அனபாலிக் ரியாக்ஷன்னா என்ன? உங்களோட லவ் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக அப்படியே சேர்த்து வச்சு உங்கள் க்ரஷ்ஷுக்கிட்ட போய் கொடுப்பீங்க, இல்லை உங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போய் கொடுப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கெட்டபாலிக் ரியாக்ஷன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் சேர்த்து வச்சுருக்க அம்மாம்பரி லவ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே செக்கல் ஆட்டம் சுத்தமான அப்படின்ற மாதிரி ஒரு வெட்டி அப்படியே சுக்குநூறாக உடச்சி உங்கள் மனசை அப்படியே நொறுக்கி இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்துட்டாண்டா அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கெட்டபாலிக் ரியாக்ஷன். அம்மாம்பரி லவ்வும் வந்து உடச்சி ஒன்றுமே இல்லாமல் செத்துட்டான்ற பாடி மாதிரி ஆக்கி ஒரு இப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்க லவ் பண்ணுற பொண்ணோட வேலை. தட் இஸ் கெட்டபாலிக் ரியாக்ஷன். அண்ட் தென் அவ்வளோ அழகாக பார்த்து சிறுகு சேர்த்து வச்சு அப்படி இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணுறது. உங்களோட நல்ல எண்ணம், உங்களோட லவ். புரிஞ்சா? இதுதான் வந்து அனபாலிக் கெட்டபாலிக் ரியாக்ஷனு. இதுக்கப்புறம் நீ மறந்தன்னு வச்சுக்கோயேன், ஒன்றும் சொல்ல முடியாது, போடா. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு O2 வந்துட்டு நம்மளோட செல்ஸுக்கு தேவைப்படுது. ஸோ அதை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு அதோட ஹீட் மூலிமா வெளியில் வரதான் நம்ம கார்பன் டை ஆக்சைடு, விச் இஸ் டாக்ஸிக். நீ டாக்ஸிக் இல்லைப்பா, புரிஞ்சுக்கோ. ஓகே, அந்த டாக்ஸிக்கான விஷயம்லாம் வந்து வெளில வரப்போகுது. தட் இஸ் CO2. அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் த ப்ராசஸ். இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம பேர் வைக்க ரெஸ்பிரேஷன் வைப்போம். This process of exchange of O2 from the atmosphere and CO2 produced by the cells is called breathing or respiration அப்படின்னு சொல்லுவோம்.
நல்லா புரிஞ்சுக்கோ, CO2 எப்பயுமே ப்ரொடியூஸ் ஆகுறது பை த செல்ஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுறது தான் நம்ம CO2 எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா செல்ஸ். ஓகேவா, புரிஞ்சா? தென் பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் அ செஸ்ட். நெஞ்சில் கை வச்சாச்சா? வச்சிட்டிங்க? வச்சியாலே வயலே டக்குனு வை, வச்சிட்டியா? யூ கேன் ஃபீல் த செஸ்ட் மூவ் அப் அண்ட் டவுன். நல்லா படிக்கல வந்துச்சா? ஓகே. You know that it is due to breathing. How do we breathe? நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் இப்போ உட்காந்து ஹவு டு வி பிரீத் அப்படின்னு போட்டிங்கன்னா யூ நீட் டு ஓப்பன் யுவர் நாஸ்ட்ரில்ஸ், திஸ் இஸ் ஹவு யூ டு நீட் டு பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வீடியோ இருக்கும். அதுக்கும் வந்து நிறைய வியூஸ்லாம் போகும். ஆனால் நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு ஹேர் வியூஸும் போகாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த காது வழியால் சுவாசிச்சு இருந்திருப்போம். அந்த மாதிரி வந்து ஹவு டு பிரீத்து அந்த மாதிரிலாம் வீடியோஸ் இருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹவு டு வியூ, ஹவு டு ட்ரிங்க், ஹவு டு வாக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாமே இப்படி தலைகள் நின்று நடந்துகிட்டு இருந்திருப்போம் பாருங்க, சேர்ந்துருக்கோம் நமக்கு. ஓகே ஃபைன். த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அண்ட் த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் த ஃபாலோவிங் செஷன் அஸ் அ சாப்டர். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறப்போ என்னால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ரீத்திங்கோட மெக்கானிசம் எப்படி இருக்க போகுது, இதனால் என்னென்ன பயன் இருக்குது, அது எப்படிலாம் எந்தெந்த ஆர்கனைசேஷன் இந்த மாதிரிலாம் ப்ரீத் பண்ணுது, ரெஸ்பிரேஷன் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் நடக்குது, அதோட வால்யூம்ஸ் என்ன, அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் தென் அதோட டிஸார்டர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சாப்டரில் பார்க்க போகிறீங்க. இதுதான் இப்போதைக்கான இன்ட்ரோ. பேசாமல் நான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லாமல் சிம்பிளாகவே நான் சொல்லியிருந்திருக்கலாம். ஐ மீன் வீடியோ போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக நான் நிறைய பேசுகிறேன், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ஃபைன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அனபாலிக் கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நான் சொன்ன மீனிங்கும் புரிஞ்சுக்கோங்க, இங்கேயும் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், லவ் யூ, டாடா. நிம்மதி நெஞ்சுக்கு